இனிமே வெயிட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நம்ம இருக்கிற இடத்தை எதிரிங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. அவங்க வரத்துக்குள்ள நம்ம கேங்குக்கு பங்கு பிரிச்சு கொடுக்கணும். எடுத்துக்கோங்க. யூ ஆர் கரெக்ட் சீனியர். விசுவாசமா நடந்துக்கிட்ட உங்களுக்கு எங்க நன்றி. எங்களை நம்பி வந்த யாருக்கும் நாங்க துரோகம் செஞ்சதே கிடையாது. ஆளுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம், எடுத்துட்டு போங்க. ஜம்பு, இதுல பணத்தை மட்டும் வைக்கிற என் மனசையும் வச்சிருக்க. நான் இந்த மேப்போட நீ அந்த ஹேமாவோட கிளியர் ஆயிடு. தேங்க்யூ சீனியர். உங்க எண்ணம் நிச்சயமா நிறைவேறும். நான் உயிரோடு இருக்கிற நிச்சயமா நிறைவேறேன். பம்பாய் மேல் உன் திறமையை பாராட்டி உன்னை என் விருந்தாளியா கூப்பிடலாம் நினைச்சேன். பகையாளியா வந்துட்டியடா. நான் ஏற்கனவே உனக்கு சின்ன பகையாளி தான்டா. ஏன் 2 பேருமே ஒரே தொழில் செய்யறோம், அதுக்காக சொல்றியா? நான் ஏன்டா உன் தொழில் செய்ய போறேன்? தோழனா இருந்து துரோகியா மாறின கையிழந்த உன்னை கண்ணியமா வாட வச்ச அந்த பெரியவரை துப்பாக்கியால சுட்டு சுடுதுடிக்க சாகடிச்ச என்ன பழிக்கு பழிவாங்காம விட மாட்டேன். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீ யாரு? நீ யாரு? சொன்னா புரியாதுடா. என் சுயரூபத்தை காட்டுற நல்ல பாரு. என் பரம விரோதிதான் பம்பாய் மேல். விடமாட்டேன்.
இப்போ நீ யமலோகமையும் ஆப்பாரப்பா. நான் இத்தனை நாளா காத்திருந்தது கோடிக்கணக்கான சொத்து மதிப்புள்ள இந்த ஏபி புதையல் படத்துக்காகத்தான். என் லட்சியமெல்லாம் அதுதான் அடங்கியிருக்கு. போ, எடுத்துட்டு போ, ஜாகிரதா, எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போ. நீங்க சொன்ன மேப் இந்த பெட்டியில இருக்கு, ஜாகிரதை. All the constables follow me. Yes, sir. Hands up. ஆரம்பத்திலிருந்தே உன்னை பாக்குறேன். பொம்பளைய தூக்குறதே உனக்கு வேலையா போச்சு.
யாருக்குமே அந்த பொண்ணை கீழே பம்பாய் மெயில் 109. மெட்ராஸ்ல எங்க சுத்தினாலும் நீ இந்த இன்ஸ்பெக்டர் சூடாமணி கிட்ட சிக்காம இருக்க முடியாது. யார் மேன் இது படுத்திருக்கிறது? இவன் தான் சார் பிரபல கேடி ஜம்பு. மரியாதை இல்லாம படுத்திருக்கிறான். மயக்கத்துல எப்படி சார் மரியாதை வரும்? மயக்கத்தை தெளிய வச்சு மரியாதை கொடுக்க சொல்லு மேன். எஸ் சார். போலீஸ் டிபார்ட்மெண்டா மஜாக்காரன். எந்திரியா. Get up. எந்திரியா. Get up. All the constables follow me. Yes sir. எக்ஸ்கியூஸ் மீ சார், பயங்கரமான கொள்ளைக்காரன் பம்பாய் மெயில் 109 உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். மை டியூட்டி இஸ் ஓவர். மிஸ்டர் சூடாமணி, பயங்கரமான கொள்ளைக்காரர்னு சொல்றீங்க, ஆனா அவர் கொள்ளையடிச்ச பொருள் எல்லாம் அப்பப்போ போலீஸ்ல ஒப்படைச்சிட்டாரு. வாட்? கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாம் போலீஸ்ல ஒப்படைச்சிட்டாரா? அப்ப என் பி மேப் பணம் எல்லாம் இங்கதான் இருக்குதா? எல்லாம் பத்திரமா இருக்குது. மிஸ்டர் பிள்ளை, உங்கள் புதையல் மேப் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தெல்லாம் அரசாங்கத்துக்கு சேரப்போகுது. இந்த நல்ல காரியங்களை சாதிச்சவர் இந்த பயங்கரமான கொள்ளைக்காரர் பம்பாய் மெயில் 109 சொன்னா நீங்க எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், இப்படி பயங்கரமான கொள்ளைக்காரனை உங்க வாயால பாராட்டலாமா சார்? அவர் பாராட்டி பேசல, உண்மையைத்தான் சொல்றாரு மிஸ்டர் சூடாமணி. முதல்ல நான் யாருங்கிறது தெரிஞ்சுக்கங்க. நம்ம அசோகா பம்பாய் மெயில் சூடாமணி சார், இன்னமா அவரு தெரியல. மிஸ்டர் பாண்டரங்க பிள்ளை, நீங்க பச்சை பிள்ளை. மிஸ்டர் அசோக் தான் பம்பாய் மெயில் எனக்கு தெரியாதா? சும்மா இன்டைரக்டா அப்படி வேலை செஞ்சேன். எப்படியோ புடிச்சிட்டீங்க சார். தம்பி, நீங்க நாட்டுக்கு நல்லது செஞ்ச மாதிரி என் வீட்டுக்கு நல்லதை செஞ்சிருக்கிறீங்க. ஆகையினால என் மக ஹேமாவை உங்களுக்கு பரிசா கொடுக்க போறேன். என் குடும்ப விரோதியை நான் பழிக்க நினைச்சேன். அது மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கே துரோகம் செய்த சமூக விரோதிகளை போலீஸ் இலாக்காவோட உதவியோடு நான் பிடிச்சேன். அதுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வெரி குட்.